St. Brito's Academy, CBSE School, Vrkitchen. Admissions open. Welcome to Vrkitchen. Hello ma'am. Hello. வணக்கம். Hello. இன்னைக்கு என்ன மேம் டிஷ் பண்ண போறீங்க? இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் தான் இது கூட. ஓகே. மாங்காய் எடுத்துட்டு மாங்காய் ஆவக்காய். ஓகே. తెలుగులో இட் இஸ் கால்ட் as மாமிடி ஆவக்காய. ஓகே. மாமிடி. இதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் போடணும் மேம்? இதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் மேடம் ஒரு கப்பு சால்ட் இருக்கணும். அது கூட ராக் சால்ட் தான் இருக்கணும். ஆர்டினரி டேபிள் சால்ட் இருக்கக்கூடாது. அப்புறம் இது கடுகு பவுடர், அப்புறம் சில்லி பவுடர். ஓகே. நல்லா ரெட் சில்லி பவுடர் அது எடுக்கணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் மஞ்சள் தூள். ஓகே. அப்புறம் இதுக்கு என்ன இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஜிஞ்சிரி ஆயில். ஓகே. நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது அதுக்கு மேலே பூண்டு நீங்கள் தேவை, நீங்கள் எவ்வளோ வேணுமானா அவ்வளோ போடலாம். நிறையா போட்டுச்சுன்னா நல்லது தான் உடம்புக்கு. சரியா? நான் லெட் அஸ் ஸ்டார்ட். ஓகே மேம். இது ராக் சால்ட்டு கல்லுப்பு நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணிட்டேன். ஓகே. ஃபஸ்ட்டு உப்பு போடுறேன். அப்புறம் ஸோ எல்லாமே வந்து கால் கப்பு கால் கப்பு எதுக்கான அது 2 கப்லாம் இருக்கு, அதுக்கு தான். இதுக்கு மட்டும் இது கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வாட் இஸ் தட் கடுகு பொடி. அது தெலுங்குல அது இட் இஸ் கால்ட் அஸ் ஆவாலு. கடுகான ஆவாலு, அதுக்கு தான் அதுக்கு பேர் ஆவக்காய். போதும். இல்லை நிறைய போட்டுச்சுன்னா பிட்டர் டேஸ்ட் வரும். ஆனால் இது ப்ரிசர்வேட்டிவ், மோஸ்ட்லி இது ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட்டால் கொஞ்சம். ஓகே. அது எதுக்குன்னா ஜெர்மி சைடர். அது இவ்வளோ வெந்தயம் கொஞ்சம் போதும். இவ்வளோ போதும் வெந்தயம். ஸோ அது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகே மேம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த ஃப்ளேமே இல்லாமல் ஒரு ஊறுகாய் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட எங்கே கூட ஈரமாக இருக்கக்கூடாது. இருக்குன்னா கெட்டு போயிடும். 3 நாள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். வெளியே தான் ஃப்ரிட்ஜில் கூட போட வேண்டாம். ஒரு நல்ல ஜாடியில் போட்டுட்டு வெளியே தான் வச்சுக்கலாம். 1 வருஷம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி, ஆவக்காய் ஸ்பெஷாலிட்டி. இப்போ கொஞ்சம் இது ஆயில் மினிமம் நல்ல போட 1.5 ஆயில் ஆயிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் இது போடுங்க, கொஞ்சம் புளி போடுங்க. இப்போ பூண்டு கூட உங்களுக்கு தேவையான நிறைய போடணுமான்னா நிறைய போடலாம். ஆனால் 5 கப்ஸ் எடுத்தப்போ மினிமம் 1 கப்பு பூண்டு போடலாம். இது எதுக்கு மேம் நல்லது? இது ஒரு போடும்போது ப்ரிசர்வேட்டிவ். இது கூட ப்ரிசர்வேட்டிவ், ஆன்டி ஆக்சிடென்ட்டு எல்லாம். ஸோ அது கூட ப்ரிசர்வேட்டிவ், இது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஓகே. நான் இது எடுத்துகிட்டு ஒரு ஜாடியில் 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியான ஒரு ஊறுகாய் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக. சரி, இப்போ நம்ம அது வந்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணலாம். இது டிஷ்ஷிங் அவுட்டு இந்த மாதிரி ஈரமையில் அந்த பாத்திரம் கூட வெரி வெரி நல்லா ட்ரையாக இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் சூப்பரான நமக்கு ஒரு மேங்கோ பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டாங்க மேம். நாங்கள் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் மேம். எக்ஸலண்ட் மேம், செம்மையாக இருக்குது. தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த டிஷ் வந்து பருப்பு கட்டி பருப்பில் அந்த கில்லி ஒன்றுமே இல்லை, சும்மா துவரம் பருப்பு போட்டுட்டு அதுக்குள்ளே இது பண்ணிட்டு நல்லா. நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.